சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணு. பத்திரமா பஸ் ஏறி போயிட்டு வாமா. சரியா, அம்மா ஏற்றி விட்டு வரேன். எங்க கூட்டிட்டு கிளம்பியாச்சு. கிருஷ்ணா, என்னது போலீஸு? என்னது போலீஸா? உங்க பொண்டாட்டிய அழைச்சிட்டு போறதுக்கு தான். தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா? என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க கிளம்பிட்டானா? அவங்க பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லை, பாக்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. எப்ப எதுக்கு நீ போலீஸ கூட்டிட்டு வந்து அவளை கொண்டு அடைக்கிறதுக்குன்றா? கிருஷ்ணா, பார்த்து பேசு. எல்லாம் ஒரு அளவு தான். 1000 இருந்தாலும் நீ என்னை விட சின்னவன். சின்னவனோ பெரியவனோ அதை விடுங்க. இப்ப நமக்குள்ள எந்த டீலிங்கும் கிடையாது. எங்க அம்மாவை இந்த நிலைமையில ஆளாக்குனதுக்கும் அங்க சிசிடிவில நாங்க பார்த்துட்டோம். ஏன் போலீஸை கூட்டிட்டு கொண்டு போய் பார்க்கவே வச்சுட்டேன். எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கொலை முயற்சி பண்ணதுக்கும் சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. போதுமா? என்னது? தமிழ்ல தானே தெளிவா நிறுத்தி நிதானமா சொன்னேன். திருப்பிட்டு என்னது அப்படின்னா நான் திருப்பி என்னத்த சொல்றது? கிருஷ்ணா, என்ன பெருசா பண்ணிட்டான்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா? கொலை முயற்சின்னா இங்க பாரு, ஏதாவது சும்மா தலைவாணி அப்படி இப்படி பட்டிருக்கோம். இவ அது மாதிரி பண்ணியிருப்பா. உடனே கொலை முயற்சி அது இதுன்னு வந்துடுறியே. தேவையில்லாம பண்ற கிருஷ்ணா. மேடம், இவன் பேச்சை கேட்டுட்டு நீங்களும் வரீங்களே மேடம். என்ன மேடம் இதெல்லாம்? ஏங்க, நான் நேரடியா போய் டீட்டெயில் பார்த்துட்டு தாங்க வரேன். சரிங்களா? அதை விட்டுட்டு சும்மா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா தெரியல. ஏற்கனவே தெரியும் இந்த அம்மாவுக்கு இந்த மாமியாருக்கும் பிரச்சனை ஆச்சு அப்படின்ட்டு. நான் கூட அந்த விஷயத்துல சரி இப்ப வயசானதுக்கு அப்புறத்தான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்னங்க அந்த அம்மாவை போட்டு தள்ள பாக்குறீங்க? ஏன் இப்படி? மேடம், நடந்தது எல்லா உண்மையும் உண்மைதான். எல்லாம் பொய்னே சொல்ல மாட்டேன் மேடம். நடந்தது எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு இல்லை. கிருஷ்ணா, அதுக்காக நீ மேடமை கூட்டிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு கிருஷ்ணா. மேடம், இது எங்க குடும்ப பிரச்சனை. எதுவா இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்குருவோம். இவன் சின்ன பிள்ளைத்தனமா உங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காம, நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காம நீங்க கிளம்புங்க மேடம். எல்லா விஷயத்தையும் நாங்க பிரச்சனையெல்லாம் நாங்க டீல் பண்ணிக்கிறோம். நீங்க கிளம்புறீங்களா? அவங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். ஏய் கிருஷ்ணா, 1000 தான் இருந்தாலும் ஒன்னு ஒன்ன மாட்டாட்டிடா. உன் அண்ணிக்காரிடா. நீ தான் அடிக்கடி சொல்லுவேடா, என் அண்ணி மாதிரி இல்லை எனக்கு பெத்த தாய் அண்ணி மாதிரி அப்படின்பல்ல. அது மாதிரி அவ இருக்கிறவளை பிடிச்சி நீ போலீஸ்ல தள்ளலான்னு சொல்லி கூட்டிட்டு வரியே, நல்லா வாடா இருக்கு. மாமியா மருமகளுக்குள்ள 1000 இருந்திருக்கும், ஏதோ சின்ன சின்ன தகராறு, அதுல தேவையில்லாம சில சில சண்டையே அது மாதிரி பண்ணிவிட்டா. அதுக்காண்டி அவ போய் ஆஸ்பத்திரி தலைவணியை வச்சு அமுக்குற அளவுக்கெல்லாம் அவ கெட்டவ கிடையாதுடா. மல்லிகா எவ்வளவு நல்லவன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அவ ஏதோ இப்ப சூழ்நிலை காரணமாக கோவத்துல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அந்த மன உளைச்சல்ல அவ இருக்கிறா. அதனால ஒன்று ரெண்டு அப்படி இப்படி தப்பு தவறி மாறுதவ செய்யறா. இதுக்கு போய் நீ இப்படி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இல்லையா? மேடம், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. உங்களுக்கு போன விஷயத்திலே தெரிஞ்சிருக்கும். போன பிரச்சனையிலே இந்த பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளை யாரும் கிடையாது. யாருங்க அப்படி அந்த பிரச்சனையிலையும் இவையெல்லாம் ஜீரு செய்யலாம் ஒன்றும் செய்யல. இவ தான் போய் நாத்தனாக்கறிக்கு 3 பவுன் நகை போட்டுட்டு வந்தா தெரியுங்களா? அது பேசுறேன், இப்போ உங்களை கூட்டிட்டு வந்து நின்றுக்கிட்டு பேசுறேன் போக்கத்தவன். ஒன்றும் செய்யல தங்கச்சிக்கு. அவ தான் அம்புட்டு பிரச்சனையிலையும் மாமியா தன்னை எவ்வளோ காரி துப்புனாலும் என் தங்கச்சி தான், இல்லைன்னு சொல்லல. அந்த நாச்சியம்மா உங்ககிட்ட என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு? இவ தானே வில்லின்னு சொன்னுச்சு இந்த மல்லிகாவை. இவ தான் வில்லி, இந்த மல்லிகா தான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னுச்சுல்ல. லாஸ்ட்ல யாரு போய் செஞ்சதா அது மக வீட்டுக்கு? இவனோட போய் செஞ்சானுவ. எவனும் செய்ய மேடம். இந்த மல்லிகா தான் கொண்டு போய் 3 பவுன் போட்டுட்டு வந்தனாங்க. கடனை வாங்கி உடனே வாங்கி அப்படி உள்ள போய் தாமாமியா கொள்ளத்துக்கு பாப்பாளா? என்னமோ தப்பி தவறி கோவத்துக்கெல்லாம் நடக்கிறது. அப்படி கொள்றவளா இருந்தாலும் மூச்சு முட்டி நல்லா அம்மிக்கையில் கொண்டிருப்பா. ஏன் விட்டா? அதெல்லாம் சகஜம். இது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒன்று தானே. விடுங்க. இதை போய் பெருசாக எடுத்துட்டு நீங்கள் போய் அவளை ஆர்எஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் நல்லா இல்லை மேடம். விடுங்க. இவன் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்காதே. இவன் எப்படா அவங்கள மாட்டி விடுவேன்ட்டு தெரியுறேன். ஆமாம் பெரியத்த, அவங்களுக்கு என்னைய தூக்கி உள்ள தூக்கி போடணும். அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆசை பெரியத்த. அதுக்கு தான் அவங்க கிடந்து கஷ்டப்படுதாவ. பரவாயில்ல பெரியத்த, உள்ள தூக்கி போட்டாலும் போடட்டும். நான் போய் உள்ள கிடக்குறேன். ஒன்றும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இதுக்காடி இப்படி தூரம் உனக்காண்டி நான் பேசுறேன். நீ உள்ள போயிட்டா நாங்க நிம்மதி அப்படியே இருந்துருவோம். புள்ள குட்டியெல்லாம் என்ன ஆகுறது? பேசுறா பெரிய பேச்சு. நிறுத்திடி உன் பேச்ச. நான் பேசிக்கிறேன் எதுவா இருந்தாலும். இந்த மேடம் விட்ட சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா கெஞ்சி கேட்குறேன். எங்கள் அம்மாவை அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. பாவம் எங்கள் அம்மா. அப்பத்த பண்ண தப்பை மட்டும்
சொல்ல மாட்டேங்கிறீங்க, அம்மா பண்ணதே சொல்றீங்க. மேடம், எங்க அப்பத்தாவும் சரியான ஆளு மேடம், அப்படிப்பட்டவங்க. எங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணம் வச்சதுக்கு எங்க அம்மா வயல்ல போய் விற்கலான்னு போனப்பதான் எங்க அப்பத்தா எங்களுக்கே தெரியாம எங்களோட வயலை வித்திருக்கு. அதனாலதான் கோவம் தாங்க முடியாம எங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க மேடம். இதுதான் நடந்ததே. ஓ, அப்படியா? அதனாலதான் உங்க அம்மா அப்படி பண்ணாங்களோ? இது யாருக்கா இருந்தாலும் நியாயமா வர்ற கோபம் தானே. நமக்கே தெரியாம இந்த வயசான பாட்டியம்மா அப்படி விற்கலாமா? இதெல்லாம் தப்பு. நம்ம பொண்ணு கல்யாணம்னு வச்சிருக்கும் போது நம்மளோடதை அப்படி வித்திருந்தா எவ்வளோ கோவம் வரதான் செய்யும். என்ன சார் நீங்க அதை தட்டி கேட்க மாட்டீங்களா? மேடம், இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க நம்பாதீங்க, சரிங்களா? இவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன ஆனாலும் இங்க பாருங்க, இவங்க சொல்றாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணியிருக்கலாம்ல. எதுக்குங்க அதை பிடிச்சி மண்டடியே தள்ளி விடணும், ஆஸ்பத்திரியில் கொலை முயற்சி பண்ணணும்? இதெல்லாம் பண்றது மட்டும் நல்லதா? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா மேடம்? பாருங்க சார், அந்த அம்மா பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அம்மாவை நினச்சி பாருங்க. அந்த அம்மா கஷ்டப்படுறவங்க, அவங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கும் போது தன்னோட வயலை விற்க போகும்போது அவங்க மாமியார் வித்துருந்தா அப்போ கோவம் வரதானங்க செய்யும். அந்த கோவத்தில் தான் எசக்க பசக்கா ஏதாவது நடந்துருச்சு. விடுங்க. ஆனால் நீங்கள் மல்லிகா தானே, ஆஸ்பத்திரியில் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சிசிடிவியில் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். தப்பு தான் மேடம், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் பண்ண தப்பு தான், எனக்கு கோவம் வந்துச்சு தான், நான் கொல்லத்துக்கு ட்ரை பண்ணேன் தான். ஆனால் எனக்கு மனசு வரல மேடம். ரொம்ப அமுக்கியிருந்தேன் அப்படின்னா அது அப்போவே போய் சேர்ந்துருக்கும். ஆனாலும் நீ நல்லா பார்த்துக்கிட்டது நான் ஒரு ஜீவன் தான் எங்கள் அத்தையை. ஆனால் அதுக்கு அது புரியவே இல்லாமல் எனக்கே அதை ஆப்பு வைக்கும்னு நினச்சே பார்க்கல. அந்த கோவத்தையெல்லாம் சேர்த்து வச்சு தான் அன்றைக்கி அப்படி பண்ணினேன். ஆனால் நல்லா அமுக்கலையே. நீங்கள் அதில் வேணால் நல்லா பாருங்கள். லேசுவாசம் இப்படி தான் அமுக்குனேனே தவிர நல்லாவே அமுக்கலை. அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கே அது போய் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் புரியாமல் பேசாதீங்க மேடம், கோவத்தில் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் சார், கிருஷ்ணா தானே உங்கள் பேர்? கம்ப்ளைண்ட் பண்ண வந்தீங்க, ஓகே நடிட்டு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், மல்லிகாங்கிறவங்க குட், எப்போவுமே நல்லவங்க தான். எனக்கு போன விஷயத்தில் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாட்டி எதுக்கு தான் அந்த மல்லிகாங்கிறவங்க மேலேயே பழியை தூக்கி போடுதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் அதுக்கே ஆப்பு வச்சிருச்சு பாருங்க. மல்லிகாங்கிறவங்களோட வயலை விற்றதுனால தான் பாட்டி அந்த இடத்துல அந்த ஆட்டம் போட்டிருக்குது. அது இப்போ தான் தெரியுது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததெல்லாம் ஓகே, இவங்க கோவத்தில் பண்ணதுனால அதெல்லாம் நடந்திருக்கு. இவங்க சொன்ன மாதிரி நல்லா அமுக்கியிருந்தா, அவங்க அன்னைக்கே ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கூட இவங்க மேலே தப்பு சொல்லலாம். எதுவுமே ஆகலையே. என்ன மேடம் நீங்க இப்படி பேசுறீங்க? அன்னைக்கே அமுக்காம இருந்திருந்தா கூட எங்க அம்மா அன்னைக்கே எந்திரிச்சிருக்கும். இவங்க அமுக்குனதுனால தான் இன்னும் ரொம்ப சீரியஸ் நிலைமைக்கு போய் கிடக்குது. என்ன பேசுறீங்க நீங்க? நியாயமா பேசல போல, அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா சரி வராது மேடம். நீங்க பாருங்க கிருஷ்ணா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் எனக்கு இந்த மல்லிகா நல்லா தெரியுது, இவங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன மேடம் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ எவிடன்ஸ் கையில் வச்சுட்டு தப்பு பண்ணலைன்னு சொல்கிறீங்க? டேய், அவங்க தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ என்னடா? உன் வேலையை பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிட்டு டே நடிக்கிறீங்களா? கிருஷ்ணா, யாரு நடிக்கிறா? பாருங்க மேடம், நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். என் தங்கச்சிக்காரி பொழைச்சி வரட்டும், அவளை வச்சு நேரடியாக என்ன ஏதுன்னு நாங்கள் ஊர் ஆளுகளை வச்சு பேசி தீர்த்துக்கிறோம். அப்படி நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா நானே உங்களை தேடி வரேன், நீங்கள் வர வேண்டாம். மல்லிகா வரேங்க, அப்போ நான் கிளம்புறேம்மா. எதுவாக இருந்தாலும் பிரச்சனைனா கூப்பிடுங்க. என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு கிளம்புறேன் அப்படின்னா இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இப்படி கிளம்புறேங்கிறீங்க. நீங்கள் பாருங்க கிருஷ்ணா, ஒன்று சொல்லவா? இந்த வீட்டில் யாருமே அவங்கள பொல்லாதவங்கன்னு சொல்லலை, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்கவர் கூட அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மல்லிகாவன்னு சொல்லவே கிடையாது. வேண்டாண்டான்னு உங்ககிட்ட சொன்னாங்க, அதையும் நான் நோட் பண்ணேன். நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு மல்லிகாவை பிடிக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது, அவங்க என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வேணும்னே பண்ண கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காம உங்கள் அம்மாவை காப்பாற்றுற வழியை பாருங்கள். அதான் பாட்டிமா சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் ஃபேமிலி விஷயத்த பேசி முடிச்சுக்கிறோம், தேவைப்பட்டால் உங்களை கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க. இனி ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் என்ன கூப்பிடுங்க, சரிங்களா? நான் வரேன். ஆமாம்மா,
அப்ப வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, இவன் கிடக்குறேன் கேக்குப்பேன். மேடம் மேடம் இதான் கிருஷ்ணா, பாத்துக்கோங்க, நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. வர மல்லிகா. ரொம்ப நன்றிங்க மேடம். இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். புரியுதுங்க மல்லிகா, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. உங்க நிலைமையில நான் இருந்தாலும் இந்த தான் செய்வேன். ஏன்னா நமக்கு தான் அதோட வலி வேதனை தெரியும். அதனால ரொம்ப இந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஒரு வேளை கிழவிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லையா, வயசானவங்க. அது மாதிரி கொஞ்சம் டீல் பார்த்து பண்ணுங்க. கோவம் வரத்தான் செய்யும், என்ன செய்யறது. மேடம் இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லையா? கிருஷ்ணா, இப்போ நான் மல்லிகாவை அரெஸ்ட் பண்ண போறது இல்ல போல, உங்களை தான் பண்ண போறேன். இவ்வளவு தூரம் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்க பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் நானா நீங்களா? எதுக்காக உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்? கூட்டிட்டு வந்ததெல்லாம் ஓகே, பேசுனதுல தெரியுது உண்மை என்னன்னு. சரிங்களா, விடுங்க விடுங்கங்க. ஃபேமிலி விஷயத்தை தெருவு கொண்டுட்டு வர வேணாம். 4 பேருக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி சிரிப்பாங்க. மல்லிகாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதே உங்களோட வயலை வித்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது மாதிரி தான் மல்லிகாவும். ஆனா மேடம் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சே பார்க்கல. வரேன் எல்லாருக்கும். ஏலே, 1000 தான் இருந்தாலும் உன் அண்ணன் பொண்டாட்டி அவ. உன்னை அவள் எவ்வளோ கவனிச்சுக்கிட்டா, உன் பொண்டாட்டி பிள்ளைய எவ்வளோ கவனிச்சுக்கிட்டான்னு உனக்கே நல்லா தெரியும். அவளை எப்படா உள்ளே கொண்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டு தெரியாத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன் வேலை என்னமோ அதை பாரு. மூத்தவன் கூட ஒரு கணக்கில் சேர்த்துடலாம் போல. ஏன் அம்மா, இளையவன் இப்படி இருக்கிற. எல்லாம் உன் பாடம் கிடையாது, உன் பொண்டாட்டி பாடம். பெரியம்மா தேவையில்லாத அவளை இழுத்து பேசிட்டு இருக்காத. அவளை தான் சொல்லிட்டேன் பெரியம்மா. அவ செவனேன்னு அவ இருக்கா. நீ தான் தேவையில்லாம அவளை இழுத்து பேசுற. ஆமா உன் பொழப்ப என்னமோ அதை பாரு பெரியம்மா. வச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் மாட்டாமே போயிருவீங்க. சப்பா, என்னடி இவன்? ரொம்ப தான் ஆடுறான் பெரியம்மா. ஏன் இப்படி இந்த ஆட்டம் ஆடுறான்னு எனக்கு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் போடி உள்ள. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிக்கிறத பாரு. உன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நிக்குது. என்னையவே சொல்லுங்க, என்னையவே சொல்லுங்க. என்னடி, என்னடா நம்ம பெரியம்மாளை பார்க்க போகணும்னு கிளம்புனா உள்ள போடிங்கிற? இல்லை பெரியம்மா, போலீஸ் இப்படி வருதுன்னு தெரியும் தான். நல்ல வேளை இந்த அம்மா போலீஸ்காரம்மா இவளுக்கு சப்போர்ட்டு சாதகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதனால தான் பெரியம்மா ஊருக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன். ஏதோ நல்லபடியாக பேசிட்டு போயிட்டாவில்ல, அப்புறம் ஏன் ஊருக்கு சும்மா சொன்னோம். ஆட, அப்படியா விஷயம்? நான் கூட என்னமோ எதுன்னு பார்த்துட்டேன். சரி சரி.